வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு விலாக்ல பார்த்தீங்கன்னா, 2 பர்த்டே, நெறையா ரெசிபீஸ், நெறையா ஷாப்பிங். ஸோ இந்த மாதிரி 2, 3 நாள் கலந்த வீடியோ தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் காலையில இன்னைக்கு 5 மணிக்கு தான் எழுந்தேன். ஏன்னா, நேத்து நைட்டு நல்லா மழை பெஞ்சு விட்டதுனால, காலையில வாக்கிங் போக முடியாது. மழை தூறிட்டு இருக்குன்னு தெரியும். அதனால கொஞ்சம் லேட்டா எழுந்து, என்னோட ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வார்மா தண்ணி குடிச்சிட்டு, வெளிய போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பேன். சன்லாம் ரைஸ் ஆகுறது பார்க்கறதுக்காக. ஆனா, அன்னைக்கு செம்ம க்ளவுடா இருந்தது. அப்பதான் மழையும் பெஞ்சு விட்டுருந்தது. ஸோ தரை ஃபுல்லா ஈரமா இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாக்கிங் எதுவும் போகல. இன்னைக்கு கொஞ்சம் எல்லா ஒர்க்கும் முடிக்கணும். ஃப்ரைடே வேலை வேற இருந்துச்சு. அதை விட முக்கியமா இன்னைக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை, அம்மாவுக்கு பர்த்டே அண்ட் மாமாவுக்கு பர்த்டே. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலைலாம் இருந்ததுனால, காலையில கொஞ்சம் என்னோட வேலை எல்லாத்தையுமே குயிக்கா முடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் காலையில துணிலாம் துவைச்சு வச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:00 தான் இருக்கும். சரி ஓகே, மழை எப்பயுமே நைட்டு பெய்யும், காலையில ஆனா வந்து சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் துவைக்க ஆரம்பிச்சேன். ஆனா காலையில மழை திரும்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் செடிக்கு எல்லாமே ஆல்ரெடி நைட் ஃபுல்லா தண்ணி இருந்ததுனால தண்ணி எதுவுமே ஊத்தல. ஸோ நெறைய தண்ணி ஊத்துனாலும் செடி வந்து செத்து போயிடும். தண்ணி ஊத்தாம இருந்தாலும் செடி செத்து போயிடும். அதனால ஈரப்பதம் இருக்குதான்னு மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லெமன் கிராஸ் வாட்டர் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பறிக்கலான்னு வந்திருந்தேன். அந்த மழைத்தூள் எல்லாமே சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கே. ஸோ இதெல்லாம் நம்ம புல் மேல பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பறிச்சு கொஞ்சமா எடுத்துட்டு போய் தண்ணி சுட வைக்கிற இதில போட்டுட்டேன். இது எப்படி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னா, ஒரு மாரி லெமன் ஃப்ளேவரில் இருக்கும். ஆனா புளிப்பு அந்த மாரிலாம் இருக்காது. நார்மல் வாட்டர் மாரி தான் இருக்கும். ஆனா ஃப்ளேவர் வந்து இருக்கும். அண்ட் அப்படியே கோலம் போடுறதுக்காக இன்னைக்கு வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவும் அண்ட் கோலம் மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா கோலம் நல்லா பளிச்சுடும். அதே மாதிரி நீங்கள் எந்த டிசைன் இழுக்கிறீங்களோ அந்த டிசைனுக்கு அது வரும். அந்த மாதிரி. அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே, ஆக்சுவலாக இன்னைக்கு கலர் கோலம் தான் போடணும். பட் ஆனால் மழை வர்றதுனால சரி வேண்டாம், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்து அழைச்சிடும். அதனால் சரி ஓகே வேண்டான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். நார்மலாக வெள்ளை மாவுலேயே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போலாம் நார்மலாக பச்சரிசி மாவுலேயே நிறையா கலர் சாக் பீஸ் மாதிரிலாம் கிடைக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வாங்கி கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டிங்கன்னா வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவாக இருந்தாலுமே சரி, எடுத்த உடனே எதுவுமே வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அதை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோன்றத பொறுத்து தான் அது நம்ம கைக்கு வரதும் வராததும் இருக்கும். எல்லா ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் காலையில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 4 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதில் இந்த லெமன் கிராஸையும் போட்டு வச்சுப்பேன். அன்றைக்கி டே ஃபுல்லாக சோக் ஆகியிருக்கும். அதனால் அண்ட் இந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு 7:00 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து ஷாப் பண்ணதுக்கே போனோம். ஸோ மாமாவுக்கு அண்ட் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக போயிருந்தோம். அண்ட் அதை விட முக்கியமாக ஸோ இந்த ஸ்கூல் ரீஓப்பன் டைமில் எந்த கடைக்கும் போகவே போகாதீங்க. அவ்வளோ க்ரௌடு. என்ன வாங்குறாங்கன்னே தெரியல. ஸோ என்ன வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி தான். ஆனால் அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து ஈவினிங் போல் சரி கொஞ்சம் லேட்டாக போனால் வச்சு கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். பட் ஆனால் அப்பயுமே செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. அண்ட் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் பெட்டர். ஸோ அங்கே நிறையா நம்ம கண்ணுக்கு வந்து அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. நமக்கு தேவையே படாது. ஆனால் அங்கே பார்க்கும்போது சரி வாங்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்தது. நான் பாப்பாவுக்கு சின்ன சின்ன ஹேர் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் அதெல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பேட்டை பார்த்தோன்னே ஒரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் சரி வாங்கிக்கோங்க அப்படின்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அங்கேயே வச்சுட்டோம். அண்ட் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த மிரர். ஸோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சப்போஸ் நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோன்னா டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் ஆக்சுவலாக தன்யாக்காக தான் வாங்கினேன். அவளுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர், ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் ஒரு திங்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் சின்ன சின்ன ஹேர் கிளிப் அதெல்லாம் வாங்கினேன். மோஸ்ட் ஆஃப் இங்கே வந்து அப்படியே டபுள் சார்ஜுங்க. சீரியஸாக சொல்லணும்னா விலை அதிகம் தான். நம்ம வெளியே வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பில் பண்ணுறோம்ல, ஸோ அதை விட ப்ரைஸ் அப்படியே டபுள் மடங்கு. ஸோ ஹேர் கிளிப் எல்லாமே ₹200, ₹100 இதெல்லாமே வெளியே வாங்கினீங்கன்னா 40, 60 அந்த ப்ரைஸ் தான் இருக்கும். அண்ட் குவாலிட்டி வைஸ் அதுவுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏதாவது கிடைக்காத பொருளை இந்த மாதிரி இடத்துல வாங்கிக்கலாமே தவிர சும்மாலாம் எதுவும் வாங்க தேவையில்ல. ஸோ நாங்கள் வந்து சும்மா இதை பார்த்துட்டு இருந்தோம். வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வாங்கலை. அண்ட் தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு பில் போட்டாச்சு. ஸோ அடுத்த செக்ஷனாக நாங்கள் வந்து ஷர்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ ஓட்டோவில் தான் ஷர்ட் பார்த்துருந்தோம். நல்லாவே இருந்தது. அண்ட் ப்ரைஸும் ஓகே தான். ஸோ அஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 999. ஸோ அந்த ரேஞ்ச் அந்த மாதிரி அதிலே நல்லாவே இருந்தது. சாஃப்டாக இருந்துச்சு கிளாத் எல்லாமே. அண்ட் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு
தெரியும். ஸோ இதெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஓவர் நைட்டில் தான் இந்த ஷாப்பிங் எல்லாமே முடித்தோம் நாங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்துடணும் அப்படின்றது நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா மாமா ஆஃபீஸ் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் போனால் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காலையில் தன்யாவை அப்படியே தூக்கத்துலேருந்து தூக்கி வண்டியில் உட்கார வச்சுட்டேன். ஸோ ஒன்றுமே பண்ணலை. ஸோ ஃபேஸ் மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அவளை தூக்கி உட்கார வச்சுட்டு வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டோம். இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட ஏஜுக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஏஜில் வந்து இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கேக் கட்டிங்கோ இல்லை வந்து ஒரு ஆனிவர்சரியோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்றைக்கி டே ஏதோ ஒரு விஷயம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பசங்களாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கேக் கட் பண்ணுறது, அவங்களோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஏன்னா இது நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அம்மா இது வரைக்கும் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணது கிடையாது, கல்யாண நாள்லாம் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து பர்த்டே இந்த மாதிரி ஆனிவர்சரி இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணது. அதனால தான் சொல்கிறேன். அவங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து இல்லாமல் இருக்கும், அதெல்லாத்தையுமே இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது அவங்களோட ஹாப்பினஸை அதிகமாக்குச்சு அப்படின்னா ஹாப்பி தான். ஸோ அதுக்கப்புறமா மாமா வந்து ஆல்ரெடி ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு அப்படியே அவங்கள நிற்க வச்சு கேக்கு கட் பண்ணி தன்யஸ்ரீக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவர் உடனே ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டார். ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் வந்து காலையிலே எங்களோட வேலையை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் பர்த்டே, எங்கள் அம்மாவுக்கும் பர்த்டே, 2 பேருக்குமே பர்த்டே. அவருக்கு வந்து இது வந்து 60th பர்த்டே, 60 வயசு வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. ஸோ அதனால் இந்த பர்த்டே வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். பட் ஆனால் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போய் பழகினவங்க வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் 1 வருஷம்தான் வேலை செஞ்சேன். அங்கேயும் செம ப்ரெஷர் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். வெளியெலாம் போகிறோம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆனால் எப்படி அவர் சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கேக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணுற கேப்பில் பார்த்திங்கன்னா தன்யஸ்ரீ அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும் அவங்க அதெல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அந்த முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் போல் அம்மாவுக்கு வந்து கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் தன்யா அவங்க அப்பா வந்து கேக் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ இந்த வேலை எல்லாமே காலையிலே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப என்னோடய பேக் டு ஒர்க் வந்துடணும்ல. ஸோ சாமி படைக்கிற வேலைலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அண்ட் ஃப்ரைடே காலையிலே படைச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா காலையிலேருந்தே அந்த எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், அந்த பாசிட்டிவிட்டி செம்மையாக இருக்கும். அண்ட் அந்த வாசனை இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து அந்த பூலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் லைட்டாக பன்னீர்லாம் தெளித்து வைங்க. அண்ட் வெளியே வாசலில் வைக்கிற பூ அந்த பவுல் வைக்கிறோம்ல, ஸோ அந்த உருளி அதில் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது கலக்கி வைங்க. அண்ட் என்கிட்ட ரோஸ் பூ நிறையா இருந்துச்சு. சரி ஓகே துளசி மாடத்தில் வச்சா நல்லா இருக்குமேன்னு வச்சு பார்த்தேன், அழகாக இருந்தது. அந்த துளசி மாடத்தில் அந்த பூ சின்னதாக பூ பூத்துருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டிங்கன்னா செடி எப்பயுமே பச்சை பசேன்னு இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா தான் ரொம்ப காஞ்சி போய் இதாகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வெளியே இருந்து படைச்சிட்டு அப்படியே உள்ளார போயிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு யாரும் எதையுமே எழுதி வைக்கலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஹாப்பினஸை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் எந்த சாமி வேணால் கும்பிடலாம், எந்த டைம் வேணால் கும்பிடலாம், எந்த விரதம் வேணால் இருக்கலாம். அது நம்மளோட மனசை ஹாப்பியாக பார்த்துக்குதா, அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அண்ட் பிடிச்ச மாதிரி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். எனக்கு இந்த சாமி கும்பிட பிடிச்சிருக்கு, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் கும்பிட்டதுக்கப்புறம் ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னா அவ்வளோதான். அந்த எனர்ஜி அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டிதான். அதை தாண்டி இதை வேணுமா வேண்டாமா இவ்வளோ கொஷின்ஸ்லாம் தேவையே இல்லை. பிகாஸ் எனக்கு இன்ஸ்டாவில் நிறைய மெசேஜஸ் வருது இதை பற்றி தான். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாமி கும்பிடுங்க. ஸோ கொஞ்சம் பிரேக் வேணும் கேட்குறீங்களா, பிரேக் எடுத்துக்கோங்க. கஷ்டமாக இருக்கா கோவிலுக்கு போங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா கோவிலுக்கு போங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்கள் எப்பயுமே ப்ளசண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குன்னு பிலீவ் பண்ணுறீங்களா, ஸோ அந்த பவர் எப்பயுமே உங்கள் கூட இருக்கும், அவ்வளோதான். அதை மட்டும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அண்ட் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மதியம் வேலை எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் ஈவினிங் போல், ஸோ இது டைம் பார்த்திங்கன்னா ஒரு
2:00 இருக்கும். அவங்க அப்போ தான் சாப்பிட்டு முடித்தாங்க. சரி நேராக கேக் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டோம். இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த கேக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கேக்கு, மேலே ஃபுல்லாக நட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நான் நிறையாவே சாப்பிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ன்றதுனால நாங்கள் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணவே இல்லை. சரி உடனே கட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு நான், அம்மா, அப்பா, தன்யா அப்பா, அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது. ஸோ சிம்பிளாக அப்படியே வீட்டிலே கேக் கட் பண்ணி எங்களோட அம்மாவோட பர்த்டேவையும் அங்கேயே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவங்களுக்கு சாரீலாம் எடுத்து கொடுத்துருந்தேன், ஆனால் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட அது இருக்கும். ஸோ புதுசாக எடுத்து கொடுத்தா அது அப்போ வியர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா எப்பயாச்சும் வச்சுருந்து ஏதாவது ஒரு நாளுக்கு வியர் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுட்ருப்பாங்க. சரி ஓகே, அதெல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தம்பி கிஃப்ட் பண்ணியிருந்தான், அது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டு, அண்ட் தன்யஸ்ரீக்கு வந்து கொஞ்சம் கோவம், பிகாஸ் வந்து அவங்க கேக் கட் பண்ணலன்ற கோவம், அது கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ ஒரு 5:00 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இப்போ இந்த வீடியோஸ்லாம் வந்து முன்னாடி எடுத்தது, அதையே எடிட் பண்ண முடியாமல் அப்படியே விட்டுருவேன். கொஞ்சம் அது லேசினஸாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் உடம்பு சுத்தமாக ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்தாலே ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் எடிட் பண்ணுவேன், அப்படியே வச்சுருவேன், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஈவினிங் போல், இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு, ஈவினிங் வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி அம்மாவை கூட்டிகிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு, அவங்களும் வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. போகிறதுக்கு முன்னாடியே சிக்கன் வாங்கிட்டு வாங்க, நைட்டு வந்து டின்னர் எதாவது ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வாக்கிங் போயிட்டேன். அண்ட் கொஞ்சம் லாங்காக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் ஒரு 6:00 ஆகிடுச்சு. அப்படியே வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து மழை பெய்யுது, திடீர்னு வெய்ய காயுது. ஸோ வெயிலில் போனாலும் செம்மையாக தலைவலிக்குது, மழை பெஞ்சால் வாக்கிங் போக முடியல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் டைம் 6:00 ஆகிடுச்சு. ஆனால் 7:00 வரைக்கும் இங்கே வந்து அப்படியே வெளிச்சமாக இருக்குது. அப்படியே 7:00 முடிச்ச அடுத்த செகண்டே அப்படியே இருட்டாகிடுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு டின்னர் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்கட்டி தான் செய்ய போகிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் செஞ்ச ஒரு நூடுல்ஸ் தான். ஸோ இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க, 1 buy 1 get 1 ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு நார்மலாக நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9 minutes வந்து வேக வச்சோன்னா நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸை போட்டுட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதான். ஸோ இது நல்லா சாஃப்டாக ஒரு 9 to 10 minutes டைம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் ஒரு தடவை அலசி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். அதை பார்த்துக்கோங்க. வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வைங்க, அப்போ தான் அந்த நூடுல்ஸ்லையும் டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். ஸோ இதை ஒரு பக்கம் ஆற வச்சு ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், அண்ட் அதுக்கப்புறம் தந்தூரி மசாலாஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்போ கொஞ்சமும் நாளைக்கு கொஞ்சமும் அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சுக்கிட்டேன், அதனால தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம்னா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த கை எரிச்சல் வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் அனலில் குக் பண்ணும்போது கை மட்டும் ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம மசாலா வந்து கையால் மிக்ஸ் பண்ணுறது தான். சப்போஸ் கை எரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக வெஜிடபிள் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன், சிக்கன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு, நூடுல்ஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் சிக்கனை வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெள்ளை எள் ஆட் பண்ணிக்கோங்க. எள் வந்து ஆப்ஷனல் தான், பட் ஆனால் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் அது மேலே வந்து சின்னதாக சிக்கனே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும், அதுக்காக தான். அண்ட் டேஸ்ட்டும் சூப்பர், உடம்புக்கும் நல்லது. அண்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இது வந்து அப்படியே ஸ்லோவாக நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இது ரெடி பண்ணிகிட்டே நான் வந்து என்னோடய நூடுல்ஸ்க்காக வெஜிடபிளும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெஜிடபிள் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம் ரெண்டுமே எடுத்திருந்தேன். ஸோ இது கூட அப்படியே நம்ம
மசாலாஸ் ஏதாச்சும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிள் மட்டும் எடுத்துருந்தேன். அப்படியே சிக்கனும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது. நான் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் அதுக்கப்புறம் கொஞ்சமாக விங்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணதுனால அதுலேருந்து ஃபேட்டே உங்களுக்கு வரும். அதனால நீங்கள் ஆயில் வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையவே கிடையாது. அடுத்ததாக நம்ம ஸ்பெகட்டி வந்து மசாலா பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதில் வந்து ஆனியன் கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. ஸோ கருகக்கூடாது, ஆனால் அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்பெகட்டியை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது அப்படியே நீட்டாக இருக்கும். நார்மலாக நூடுல்ஸை விட இது நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை உடையாமல் அழகாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக பாஸ்தா பீஸா சாஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. அண்ட் பாப்பாவுக்காக நான் இப்போவே கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் பெப்பர் அண்ட் சோயா சாஸ் அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பிளேட்டிங் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஒரு கப்பு நூடுல்ஸ் அது கூட வந்து சிக்கன் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு டின்னர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 7 o'clock 6:50 சம்திங் அந்த டைமே நாங்கள் வந்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் டின்னர் வந்து வெளியே கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு வெளியே தான் அந்த மேட் போட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த மாதிரி வீட்டிலே குக் பண்ணி அழகாக பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி எனக்கு அந்த பிளேட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணி எனக்காக நான் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்றதுல அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாப்பாவுக்கு கொஞ்சமாக வந்து காரம் இல்லாமல் நான் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் சிக்கன் வந்து அம்மா அது எல்லாத்தையுமே காரம் இல்லாமல் க்ளீன் பண்ணி அவகிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் எங்களுக்கான பிளேட்டிங்கை உள்ளார வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அவளும் இந்த மாதிரி ஹோம்மேட் குக் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுங்க. அவங்க அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணுறதுனால ஸ்கூலில் காரம் சாப்பிட்டுறா. ஆனால் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் உடனே வந்து அது காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். பட் ஆனால் இப்போ ஓகே தான். ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான். ஸோ நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எடுத்து டக்குன்னு நீங்கள் குக் பண்ணிடலாம். ஸோ ஒரு பக்கம் பாயில் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு பக்கம் அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக் பண்ணுறதை விட அதுக்கு அடுத்ததாக நம்ம வெசல்ஸ் வாஷிங் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் அப்பயே கையோடு முடிச்சு வச்சுடுங்க. அண்ட் நைட் டைம் டின்னர் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரைஸ் ஃப்ளாரில் கொஞ்சமாக ரா மில்க் எடுத்திருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:50. ஸோ ஆல்மோஸ்ட் கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஸோ ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு அந்த கேண்டிலில் ஒரு ஸ்மெல் வரும், அதாவது வாசனை, அது சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த வெனிலா ஃப்ளேவரில் அந்த கேண்டில் இருந்தது. அதனால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அதனால் அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபேஸ் பேக் போட்டுட்டேன். ஸோ நைட் டைமில் போட்டிங்க அப்படின்னா வெயிலில் வெளியே அதுக்கப்புறம் போகிற வேலை இருக்காது. அதுக்கப்புறம் நமக்கும் சமையல் கட்டிலையும் எந்த வேலையும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நம்ம ஃபேஸை விட்டுற வேண்டியதான். ஸோ அது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அண்ட் இப்போ வந்து லெமன் ஜூஸ் போடுறதுக்கு அப்போ ஐஸ் க்யூப்ஸ் வந்து தேவைப்படுது. அதுக்காக நைட்டே வந்து ஐஸ் க்யூப் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டாக ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே வந்து பார்த்துருந்தேன் மீஷோவில். ஸோ அதில் தான் வந்து இப்போ தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி உள்ளார வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து லெமன்லாம் நிறையா சீப்பாக கிடைக்குதுன்னா லெமன் ஜூஸாக புழிஞ்சு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா அப்பப்போ எடுத்து ஒரே அந்த ஒரு பால் எடுத்து நீங்கள் வாட்டரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரிலாம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜூஸ் அப்போ புழிஞ்சி எடுத்து போட கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படி கூட எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இப்போலாம் லெமன் ரொம்ப விலையாக இருக்குது. அண்ட் நைட்டு நாளைக்கு தேவையான ட்ரை கிரேப்ஸ்லாம் ஊற வைக்கிறது, கொஞ்சம் வெந்தயம் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களால் குடிக்க முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ கிச்சன் வந்து 8 மணி 8:15 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.